எங்கெல்லாம் லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறதோ அங்கு பஞ்சம் தலைவிரித்து ஆடும். ஒரு வாய்ப்பை தாருங்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு தாமரையின் சின்னத்திலே வாக்களித்து நீங்கள் ஒரு வாய்ப்பை தந்தே ஆக வேண்டும். அப்பொழுதுதான் வித்தியாசம் தெரியும். அவன் என்ன செய்தான், இவன் என்ன செய்தான், இவன் என்ன செய்கிறான் என்பது உங்களுக்கு தெரியும். பாரதிய ஜனதா கட்சி எப்படி உங்களுக்கு சேவை செய்கிறது என்பதை நீங்கள் பொறுத்து பாருங்கள். ஒரே ஒரு வாக்கை மட்டும் செலுத்துங்கள். இந்த 1500 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய் கொடுத்தால் என்ன ஆக போகிறது? என்ன நீங்கள் மாடி வீடு கட்டி விடுவீர்களா? இந்த போட்டி போட்டுக்கொண்டு இந்த 360 வீடு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய திட்டத்தின் கீழ் மாநில அரசுடன் இணைந்து கட்டப்பட்ட இந்த அருமையான குடியிருப்பு 5 வருடமாக இந்த போட்டா போட்டியில ஊழல்னால அப்படியே திறக்காம யாருடைய பயன்பாடும் இல்லாம இருக்கு. இது யாருக்கு நஷ்டம்? யாராவது ஒருத்தருக்கு வாடகை விட்டா கூட அவங்க பிளாட்ஃபார்ம்ல படுக்கிறது இல்லாம நிம்மதியான ஒரு கல்லு வீட்டில் படுத்து தூங்கி இருப்பாங்க. இதைத்தான் இவர்கள் திரும்ப 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 தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் வேறு வழி இல்லாமல் வாக்களித்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வழி இருக்கிறது, ஒரு மாற்று இருக்கிறது. இந்த மாற்று தலைவர் அண்ணாமலை உருவத்திலே எழுந்திருக்கிறது. தமிழகம் முழுவதும் எழுச்சி இருக்கிறது என்று சொன்னால் அது தலைவர் அண்ணாமலை அவர்களால், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால். இன்னும் எண்ணிக்கொள்ளுங்கள், இவருடைய ஆட்சி மக்களின் வெறுப்பான ஆட்சியாக மாறப்போகிறது. மக்கள் வெறுத்தால் இவர்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டும். இது ஒரு மோடியாக இந்த தேர்தலில் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களியுங்கள். தாமரை சின்னத்திற்கு வாக்களியுங்கள். பால் கனகராஜ் என்ற எனக்கு, வழக்கறிஞராக பணிபுரிகிற எனக்கு, உங்களிடத்தில் சேவை செய்த எனக்கு நிறைய வாக்களியுங்கள். இந்த கடலோரத்தில் இருக்கிற அத்தனை மீனவ நண்பர்களுக்காகவும் நான் போராடி இருக்கிறேன், வாதாடி இருக்கிறேன் என்று சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரியும். நான் உங்களை விட்டு பிரிந்ததில்லை. நான் இந்த வாக்குக்காக நான் சொல்லவில்லை. இங்க இருக்கின்ற தலைவர்களை கேட்டு பாருங்கள், சொல்லுவார்கள். இந்தியாவிலே 3 அமைச்சர்கள் இந்த மீன் வளத்துறைக்கு. ஒரு அமைச்சர் ரூபாலா வந்து போனார், டாக்டர் எல் முருகன் வந்து போகிறார், இன்னொருவர் அங்கிருந்து எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். 2 மீன்பிடி வலை துறைமுகம் உருவாக்கப்பட்டது யாருடைய ஆட்சியிலே? பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியிலே. இந்த மீன்வள துறை இயக்ககம் ஆரம்பிக்கப்பட்டது யாருடைய ஆட்சியிலே? பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சியிலே. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே மீன் பிடிக்கும் பொழுது ஏற்படுகின்ற பிரச்சனைகளை 95% தீர்த்து வைத்தது யாருடைய ஆட்சியிலே? பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியிலே. மீனவர்களுக்கு, கடல் சென்று மீன் பிடிக்கின்ற மீனவர்களுக்கு பாதுகாப்பு, உயிர் பார்த்து கொடுப்பது யாருடைய ஆட்சியிலே? பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியிலே. நீங்க வாக்கு போட்டீங்க ஒண்ணு, மற்றவங்க வாக்கு போட்டீங்க ஒண்ணு செல்லுபடி ஆகாது. அவங்களால என்ன செய்ய முடியும்? நான் சவால் விடுகிறேன். ஒரே ஒரு கள்ளத்துக்கு கூட இங்க இருந்து அங்க வைக்க முடியாது. என்ன பண்ண முடியும்? 5 வருஷம் இருந்தார், என்ன பண்ணாரு? ஒண்ணுமே பண்ணவும் முடியாது. ஏன்னா இவங்க ஏதாவது கேட்டாதான் நாங்க கொடுப்போம். கேட்கறதும் கிடையாது, வர்றதும் கிடையாது, இதுவும் கிடையாது. மொட்டை வாங்க வேண்டியது, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் போர்டை போட்டுக்க வேண்டியது, டெல்லி போக வேண்டியது, பெஞ்சை தேய்க்க வேண்டியது, வந்து மறுபடியும் 5 வருஷத்துக்கு வந்து ஓட்டு கேட்க வேண்டியது, நீங்களும் தெரியாம ஓட்டு போட வேண்டியது. இதுதான் எதிர்கட்சியில் உள்ள வாக்காளரின் நிலைமை. வாக்காளர் பெருமக்களே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இது உங்களுடைய காலம், உங்களுடைய பொற்காலம், உங்களுடைய எதிர்காலம் எல்லாம் உங்கள் கையில் இருக்கிறது. 19/4/2024 அன்று நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஒரே ஒரு வார்த்தையிலே, ஒரே ஒரு விரலிலே தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.